நம்ம தாயாருக்கு அம்சம் பண்ணுறதுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா க்ஷீரம். அதே மாதிரி ஆற்றுல கூட சரி, பெருமாளுக்கு தலிகை சமர்ப்பித்தாலும் கூட காத்தால் எழுந்த உடனே க்ஷீரம்ன்றது பால், ஜீரான்றது கேசரி. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை அன்னைக்கும் பாலையும் கேசரியும் க்ஷீரமும் ஜீராவும் பண்ணி நம்ம சுவாமிக்கு மனசார நைவேத்தியம் அம்சம் பண்ணாலே எப்படிப்பட்ட கஷ்டங்கள் இருந்தாலும் தீர்ந்துருமா. அதே மாதிரி தான் இப்போது நீங்கள் திருச்சானூரை போய் பாருங்கோ, ஒவ்வொரு நாளும் தாயார் க்ஷீரம் அம்சிப்பா, அதே போல் ஜீராவும் அம்சிப்பா. ஏகாந்த சேவையும் போது பெருமாள் நீங்கள் போய் பார்க்கணுமே, தாயாருக்கு ஏகாந்த சேவைன்றது திருச்சானூரில் பெருமாள் அனுபவிச்சிக்கக்கூடிய ஒரு உற்சவ காலகட்டத்தில் கீழே திருச்சானூரில் பண்ணிக்கிறார். ஏன்னு கேட்டீங்கன்னா, மலையோட பெருமாள் தம்பதியோடு சேவை சாதிக்காமல் கீழே தனியாக வந்து சேவை சாதிக்கும் போது தான் எல்லா கொடைகளும் தாயார்கிட்ட சொன்னாலே அந்த தாயாராகப்பட்டவள் பெருமாள்கிட்ட போய் நியமனம் பண்ணிடுவாளாம். இவா வந்து எங்கள்கிட்ட வந்து பிரார்த்தனை பண்ணிண்டா அப்படின்னு அந்த பெருமாள்கிட்ட நியமனம் பண்ணிண்டாலே தாயாருடைய கடாட்சம் கண்டிப்பாக உண்டு. எவ்வளோ அழகாக பாருங்க. இந்த கார்த்திகை மாதத்தில் பஞ்சமி சொல்கிற மாதிரி இந்த திருச்சானூருடைய வைபவங்கள் இது மட்டும் கிடையாது. தாயாருக்கு குறிப்பாக இன்னும் ஒரே ஒரு விசேஷம் தாயாருக்கு திருச்சானூரில் என்னன்னு கேட்டேன்னு வச்சுக்கோங்க, அந்த தாயாரை போய் சேவிக்கிற அத்தனை பேருமே யாராக இருந்தாலும் சரி மஞ்சக்கிழங்கு வாங்கி கொடுக்கணும். தேரடி மஞ்சள்னு பேர். சின்ன சின்னதாக இருக்கும் மஞ்சள். அந்த மஞ்சளாகப்பட்டது நவராத்திரி நாட்களில் எப்படி சாரதா நவராத்திரி, ஆஷேஸ்வரா நவராத்திரி, துவாரகா நவராத்திரி, பிராதரா நவராத்திரி, பஞ்சத்வாரகா, அந்த பஞ்சத்வாரகாலையே நவராத்திரி நடத்துவாளாம். அப்படிப்பட்ட நவராத்திரி நடக்க நாளில் தேரடி மஞ்சள் எல்லா ஸ்ரீகளுக்கும் வாங்கி கொடுத்தாலே அவ்வளோ விசேஷம். அந்த தேரடி மஞ்சளை வாங்கி முதல்ல தாயாருடைய திருவடியில் வச்சு அர்ச்சனை பண்ணி எல்லாருக்கும் கொடுக்கணும். எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்ரீகளுக்கு நம்மளால் முடிஞ்சது புஷ்பத்தோடு சேர்த்து குங்குமம் மஞ்சக்கிழங்கோடு சேர்த்து வெத்தலைப்பாக்கு பழத்தோடு வாங்கி கொடுத்தோன்னா அந்த குடும்பம் என்றைக்குமே செல்தோங்கி தான் இருக்கும், சுபிஷ்டமாக தான் இருக்கும். தலை தொங்கிண்டு இல்லாமல் தலை நோக்கி தான் இருக்குமே தவிர. ஏன்னா தாயாருடைய பரிபூர்ண அனுக்கிரகம் அந்த திருச்சானூருடைய கடாட்சம். அதனால் இன்றைக்கும் நம்ம போனோம்னா நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு தாயாரை பிரார்த்தனை பண்ணிட்டு அர்ச்சனை பண்ணிவிட்டு தேரடி மஞ்சள் எல்லாருக்கும் வாங்கி கொடுத்தா அவ்வளோ ஒரு விசேஷத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஒவ்வொரு திவ்யதேசத்தில் சொல்கிற மாதிரி இந்த தாயாருக்கு தேரடி மஞ்சள் ரொம்ப விசேஷம். அதே போல் புஷ்பம், மலையில் பெருமாளுக்கு மேலே புஷ்பத்தை சாத்திண்டு அவர் உற்சவத்தை நடத்திக்கிறாரே தவிர யாரும் வச்சுக்கக்கூடாதுன்னு சொன்னேன். ஆனால் கீழே திருச்சானூரில் ஸ்ரீகள் யாராக இருந்தாலும் தலையில் புஷ்பத்தை வச்சுட்டு போய் தான் சேவிக்கணும். ஏன்னா அந்த தாயாராகப்பட்டவள் தன்னுடைய மார்பில் வந்து திருவேங்கடமுடையானுடைய பதக்கத்தை சாத்தின்னு இருக்கா. அபய அஸ்தத்தோட அந்த பதக்கமாகப்பட்டது திருவேங்கடமுடையானோட பதக்கத்தை சாத்தின்னு இருக்கனால தம்பதியோடு சேவை சாதிக்கிறதுனால ஸ்ரீகள் தலையில் புஷ்பத்தை வச்சுட்டு போய் தான் தாயாரை சேவிக்கணும். இதெல்லாம் மலைக்கு போய் அந்த தாயாரோட உற்சவங்கள் இருந்தாலும் கூட இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் நம்ம இதை தெரிஞ்சுக்கணும். எவ்வளோ அழகாக தாயாரோட உற்சவத்தை நம்ம பார்த்துக்கிறோம் பார்த்தீங்களா. அதே மாதிரி தாயாரோடைய வைபவங்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதே போல் தாயாருக்கு அலைமேலுமங்க தாயார்னு சொல்கிற மாதிரி பத்மாவதி தாயார், பத்மாவதி தாயார் நாராயணவனத்தில் இருக்கா. அந்த பத்மாவதி தாயார் எப்படி பாருங்கோ, திருவேங்கடமுடையான் குதிரை வாகனத்தில் வந்து பத்மாவதி தாயாரை திருக்கல் அந்த கல்லை வந்து தாயார் மேலே தூக்கி போட்டாராம். அந்த தாயார் மேலே தூக்கி போட்ட உடனேயே அந்த அன்பை வெளிக்காட்டுற விதமாக தான் இந்த பத்மாவதி தாயாரை கல்யாணம் பண்ணிட்டுருக்கார் பெருமாள். அந்த ஊர் தாயாரை நீங்கள் போய் சேவிக்கணும். அந்த பெருமாள் தம்பதியோட மஞ்ச வேஷ்டியோடு சேவை சாதிப்பார். நாராயண வனத்தில் போய் பார்த்தீங்கன்னா பத்மாவதி தாயாரோடு அந்த பெருமாளை போய் சேவிக்கலாம். இதெல்லாம் நம்ம திவ்யதேசத்தில் ஸ்ரீரங்கத்தை பற்றி சொல்கிற மாதிரி திருப்பதியில் அலைமேல்மங்க தாயார் பத்மாவதி தாயாரோட மலையப்பன் ஸ்ரீனிவாசரோடு நடக்கக்கூடிய வைபவங்களை பற்றிலாம் நம்ம தெரிஞ்சுட்டு இருக்கோம் இல்லையா.